ஹலோ மக்களே, இன்னைக்கு நான் சூப்பரான ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். யார் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹேக்கர் எர்த் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு நிறுவனம்ங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏஐ பேஸ்டாக ஸ்கில் பேஸ்டாக கோடிங் அசஸ்மெண்ட் வைப்பாங்க. ஸோ இந்த ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க, அந்த கோடிங் அசஸ்மெண்ட்ஸ் வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு கோடிங் ரவுண்டில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து லைக் நிறைய கம்பெனிஸோட டைப் வச்சுருக்காங்க. சரிங்களா? தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்ன்னு சொல்கிறாங்க. கூகுள், வால்மார்ட், அமேசான், பர்க்லேஸு, சைமன்ஸு, ஜிஇ அந்த மாதிரி பல கம்பெனிஸோட டைப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க இந்த ஹேக்கர் ரேங்க்ல வைக்கிற அந்த கோடிங் சேலஞ்சில் செலக்ட் ஆகிறவங்கள, அதாவது அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையும் இந்த ஒரு கம்பெனிக்கு வந்து இந்த ஒரு கம்பெனிக்கு வந்து டைரெக்டாக உங்களுக்கு செலக்ட் ஆகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த கம்பெனியில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு டைரெக்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அமையும் அப்படின்றது தான் குளோபலாக இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் வந்து பெங்களூரில் போய் ஒரு 6 months இன்டர்ன்ஷிப் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டெக்னிக்கல் கான்டென்ட் இன்ஜினியர் இன்டர்ன் அப்படின்றது தான் ரோல் உங்களோடது. ஸோ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா டெக்னிக்கல் கான்டென்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஆன்சைட் ப்ரெசன்ஸ் இருக்கணுங்க. நீங்கள் வந்து ரிமோட்டாக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் போய் அந்த இன்டர்ன்ஷிப் வந்து பெங்களூரில் போய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயினிங் அண்ட் ட்ரைனிங் வந்து ஆன்சைட்டில் தான் இருக்குது. அப்போ எஜுகேஷன் என்ன படிச்சிருக்கணும், யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கோங்க, இல்லைன்னா ரீசெண்டாக இப்போ முடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ, ஐடியோ, இல்லை இன்ஜினியரிங்களோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு ரிலேட்டட் ஃபீல்டில் இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாதுங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவும் வேணாம். நீங்கள் ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ரீசெண்டாக நான் முடிச்சுட்ருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இதுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த வேலை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்களா, டிசைனிங், டெவலப்பிங் டெக்னிக்கல் கான்டென்ட், ப்ராப்ளம், சேலஞ்சஸ் அண்ட் அசெம்பிள் டு எவாலுவேட் த ஸ்கில்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கட்டும் சரி, அல்காரிதமாக இருக்கட்டும் சரி, ஃபுல் ஸ்டாக்கு, டேட்டா சயின்ஸு, மெஷின் லேர்னிங்கு. ஸோ இந்த மாதிரி டொமைன்ஸில் தான் உங்களுடைய வியூ ஆஃப் ஒர்க் நேச்சர் இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ பேசிக்காக ஒரு கோடிங் சேலஞ்சு, இதை வந்து நம்ம கிளியர் பண்ணணும். இதை கிளியர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 6 மாதம் ஒரு இடத்துல நம்ம இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறோம். அந்த இடத்துக்கு அப்புறம் நம்ம என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நம்ம வேறு ஒரு கம்பெனிக்கு நம்ம வந்து ஈஸியாக உள்ளே போக போகிறோம். இது தாங்க இது. சரிங்களா? இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற லிங்க்கை வந்து நான் கீழே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லீவ் அவுட் பண்ணுறேன். டெஃபினட்டாக போய் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ரோட் ஆகும் இல்லையா, இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேமு, இமெயில் அட்ரஸு, ஃபோன் நம்பரு, அட்ரெஸ்ஸு, ரெஸ்யூமே, உங்களோட ரெஸ்யூமே இருக்கு இல்லையா, அதையும் பின் பண்ணிட்டு வாட் ஆர் யூ கிராஜுவேட்டிங், என்ன படித்து முடிக்கிறீங்க, இதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, புதுசாக ஒரு டெக்னாலஜி இருந்தால் அந்த டெக்னாலஜி வந்து டக்குன்னு லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றது டிஃபால்ட்டாக எல்லா ஐடி கம்பெனியும் எதிர்பார்க்குறதா அதே தாங்க. அதுக்கப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் இப்போலாம் ரொம்ப முக்கியமாக இருக்கு இல்லையா. நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதே போக சிபிபி, பைத்தன், ஜாவா ஸ்கிரிப்ட், டைப் ஸ்கிரிப்ட், இதுதான் லாங்குவேஜாகவும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. பைத்தன், ஜாவா ஸ்கிரிப்ட், டைப் ஸ்கிரிப்ட் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ இதே ஏதாவது நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இல்லை ஃப்ரண்ட் எண்டோ பேக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஓகே, ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சீக்வல், நோ சீக்வல் இருக்கு இல்லையா, அதுவும் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்கப்பா அப்படின்னா உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ஸ்கில்ஸும் உங்களுக்கு இருந்த பைத்தன் இருந்தாலே டிஃபால்ட்டாக டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ஸ்கில்ஸ் இருக்கணுன்றது தான் எதிர்பார்ப்பு. ஸோ இதெல்லாம் இருந்தாலே போதும். இதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா டெஃபினட்டாக வெயிட் பண்ணாதீங்க, இந்த ஒரு சேலஞ்சை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எந்த லெவலில் இருக்கோன்னு அதுவும் நமக்கு தெரியும். உங்களுக்கு நம்ம ஒரு தடவை நீங்கள் இதெல்லாம் அவங்களோட இன்ஜினியரிங்கில் படிச்சிருப்பீங்க அப்படி தானே. ஸோ ஒரு தடவை டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணி பாருங்கள், என்ன மாதிரி கேட்குறாங்க, எப்படியெல்லாம் கேட்குறாங்கன்ற ஒரு ஐடியாவாவது நமக்கு கிடைக்கும். இல்லைப்பா நான் வந்து டெஃபினட்டாக கெட் த்ரூ பண்ணிடுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அட்டன் பண்ணி பாருங்கள். செலக்ட் ஆகிறதுனா ஓகே, ஃபைன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.